ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து வால்பாறைக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அந்த vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன போது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகுங்க. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு ஆடி தள்ளுபடியில் வாங்கின சாரீஸ்மே காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து காமிச்சிருக்கேன். ஆனிவர்சரிக்கு நாங்கள் பிளான் பண்ணது என்னவோ கேரளா தான். பட் அந்த டைமில் நல்ல மழை, அதனால் பார்த்திங்கன்னா போக முடியல. யூஸ்வலாக எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பார்த்திங்கன்னா பீச் மாலெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தான். அதுவும் நம்மளுக்கு பக்கத்துலேயே வால்பாறை இருக்குது. நாங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டோங்க. எங்கன்னா போகணுன்னு தோணாவே ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வந்துட்டு அதுவாக தான் இருக்கும். எவ்வளோ டைம் போயிருப்போம்னு எண்ணவே முடியாது. ஆனால் ஒரு டைம் போகிற போதும் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் அங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக கிடைக்கிற ஃபுட் வந்துட்டு மேகி, பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். டூரிஸ்ட்டு ஸ்பாட் எல்லாத்துலேயுமே. பாப்புக்குட்டியை கூப்பிட்டு போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து மேகி சாப்பிட்டா அவங்களும் மேகி கேட்பாங்க. பிரெட் ஆம்லெட்டுமே ஒரு டைம் சாப்பிட்டு எனக்கு பெருசாக பிடிக்கலங்க. அதனால் வீட்டிலே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். காயெல்லாம் போட்டிருக்கனால பாப்புக்குட்டியுமே சாப்பிட்டுப்பாங்க. நம்மளுமே வந்து முடிஞ்ச சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா சேர்த்து தாங்க பேக் பண்ணிட்டு போயிருந்தேன். ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க மேக்கப் ரொட்டீன்லாம் ஷேர் பண்ண சொல்லி. நிஜமாங்க, இப்போதான் நான் மேக்கப்புக்கு வந்து ஒரு 5 to 10 minutes தான் வந்து எடுத்துக்கிறேனே. முதல்ல மாதிரியெல்லாம் வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு வந்து வச்சு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு சீரியஸாக டைம் இல்லை. ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பாப்புக்குட்டி பிறக்கல, இப்போ பாப்புக்குட்டி இருக்காங்கங்கிற போது நியூ மாம்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் வீடியோஸ் போட்டிருந்த போதெல்லாம் நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன். கொஞ்சம் டைம் கிடச்சா கூட நிறைய பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளார. அதெல்லாம் ஒன்றும் செய்யறதுக்கு தான் வந்து நேரம் இருக்கிறதே தவிர மேக்கப் வீடியோஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சீரியஸாக டைம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் வீக்கெண்டில் என்ன பண்ணுவேன்னா, ஃபங்க்ஷன் வருது, ஃபெஸ்டிவல் வருதுன்னா தனியாக இதுக்குன்னே வெளியில் கிளம்பி போடணும் இல்லையோ வீடியோ வந்துட்டு மேக்கப் லுக்காக ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு சீரியஸாக எனக்கு வந்து அந்த மாதிரி மேக்கப் லுக் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்க. மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக மாமத் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது ப்ரொமோஷனுக்கு வருது, நல்லாயிருக்கு. அதனால் நான் வந்து அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா சாரீ ப்ளீட்டிங்க்கு அண்ட் வந்து மேக்கப் கிளாஸ் எடுக்கிறேனான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு அந்த பிளான்மே எனக்கு வந்து கிடையாதுங்க. ஃப்யூச்சரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக தாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக், கூடவே பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் 1 தான் சேர்த்துருக்கேன் ரியா குட்டிக்கு கொடுக்கறதுனால. சைடில் பார்த்துட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து வேகிறதுக்கு போட்டேன். வேகிற போது லைட்டாக உப்பு அண்ட் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரக்காக. இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து போட்டிருக்கேன். வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டால் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட கெச்சப் கூட நான் வந்து எடுக்கலைங்க ரியா குட்டிக்கு கொடுக்கறதுனால. அதனால சில்லி சாஸ் எதுவுமே வந்துட்டு சேர்த்துல, கொஞ்சமாக அந்த சோயா சாஸ் சேர்த்துனதோட சரி. இப்போ இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் கொட்டி ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கிளறி அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த சூட்டில் இருக்கட்டும்னு சொல்லி மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அவங்களுக்கு தேவையான டயப்பர், அதுக்கப்புறம் 2 செட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேவே எடுத்து வச்சாச்சு. ஒரு சிலர் வந்து பாப்புக்குட்டிக்கு நான் எப்படி மாட்டுப்பால் கொடுத்தேன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற போது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து தான் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தோம். ஏன்னா அப்படின்னா தான் குடிப்பாங்க. இதில் 2 ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒன்று வந்து அந்த பாலை குடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. 2வது ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த பாட்டில் ஃபீடிங் அப்படிங்கிறதே ரொம்ப நாள் ஆகும்.
ஒரு சில குழந்தைகளுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, டைரெக்டாக டம்ளருக்கே வந்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த பாட்டில் ஃபீடிங் பழகிட்டாங்க. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மாட்டுப்பாலுமே வந்து பழகிட்டாங்க. இப்போ சர்க்கரை போடாமல் கொடுத்தா கூட அவங்களால வந்து பால் குடிச்சிக்க முடியும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 10:30 போல் இருக்குங்க. இங்கே கீழேயே கிளைமேட் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. மேலே போக போக சொல்லவே வேணாம், அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மழை பெய்யறதுக்கு முன்னாடி கீழே இறங்கிடணும் அப்படிங்கிறதும் மைண்டில் இருந்தது. ஏன்னா பாப்புக்குட்டி இருக்காங்க, என்னதான் ஜர்க்கின்லாம் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் நம்ம நனைஞ்சிருவோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரியா குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. எங்களுக்கு தெரியுங்க, லாஸ்ட் மினிட்ல எனக்கு இன்னும் தோணிக்கிட்டே இருந்தது அந்த கேரளா ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு. சரி ஓகே, கேரளா ட்ரிப் போனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து இன்றைக்கி போயிட்டு வந்தலாம் அப்படின்னு 2 பேருமே வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக ஆனிவர்சரிக்கு ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடியே வந்து எங்கே போகிறது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிடுவோங்க. ஆனிவர்சரிக்குன்னு இல்லை, பர்த்டேக்கும் அப்படி தான். கண்டிப்பாக நிறையா பேருக்கு புதுசு புதுசாக பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குமே அப்படி தான், ட்ராவல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பயம், ரொம்ப மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது, இங்கே நிற்கிறதுக்கு கூட பிளேஸ் இருக்காதேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் தாங்க போனோம். ஒரு டீ கடை வந்துட்டு பார்த்தோம், அங்கே நிற்கலாம் அப்படிங்கிறக்குள்ளாரே அப்படியே கிளைமேட் வந்து மறுபடியும் மாறிடுச்சு. மேஜிக் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் மேரேஜ்க்கு முன்னாடி நிறையா டைம் இந்த பிளேஸ்க்கு வந்து போயிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதுதானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறையா டென்ஷன் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் டென்ஷன் இருக்கும், வீட்டுக்கு வந்தாலும் மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது இங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே மறந்துடும், பயங்கர ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். கூழாங்கல்லாருக்கு நிறைய டைம் போயிருக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இந்த ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருந்தது. நாங்கள் போன போது பெருசாக கூட்டமே இல்லைங்க, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. பாப்புக்குட்டிக்கு இப்போ எங்கே போனாலும் சரி தூக்கக்கூடாது, அவங்களே நடக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப எனக்கே வலுக்குச்சுங்க. இங்கேயுமே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் அவங்கள நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது மட்டும் ஃபஸ்ட் டைம் வரும். ஏன்னா இது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு, யானை தொல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால பார்த்திங்கன்னா இங்கே விடாமல் இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு அழகான இடங்க, பெருசாக கூட்டம் இல்லை, அந்த சத்தம், நம்ம போகிற போது வேற யாருமே இல்லையா, இந்த பிளேஸே நம்மளுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலே தனி தான், அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கெல்லாம் நாங்கள் லவ் பண்ணுற போது நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இப்போ ரியா குட்டி கூட நின்று எடுத்தது பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ரியா குட்டிக்கு இங்கே குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கால் வைக்கிறதுக்கே அவ்வளோ ஜிலுஜிலுன்னு இருக்குங்க. இதில் எப்படி குளிக்க வைக்கிறது, அதுக்கு கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சாங்க. குளிக்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாட வச்சேன். அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு. ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு போன சாப்பாடு நம்ம கையால் பண்ணது, குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸில் வந்து உட்கார வச்சு ஊட்டினது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குற போது ரியாவுக்கு வந்து இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கேட்குறீங்க ரியா குட்டிக்கு ஃபோன் காமிக்கிறதே இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ட்ரிக்கியாக யோசிக்கிறாங்க. நான் ஃபோன் காமிக்க மாட்டேங்க, ரியாவோட டேடியும் ரியாவுக்கு வந்து ஃபோன் காமிக்க மாட்டாங்க. பட் நாங்கள் 2 பேரும் இல்லாத நேரத்தில் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட தம்பிக்கிட்ட அப்படிலாம் வந்து ஃபோன் காமிக்க சொல்லி கேட்பாங்க. அவங்க காமிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னன்னு கேட்குறது, அம்மா வீடியோ காமிங்கன்னு கேட்டுட்டு எப்படியோ அவங்க அந்த கார்ட்டூன் வீடியோஸ்லாம் எடுத்துடுறாங்க. அந்த கரடி மாமான்னு ஒன்று இருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக நான் அதை பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோக்குமலன் தான் ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த கரடி மாமா வந்து ஓடிட்டுருக்கு. நாங்கள் காமிக்கிறதில்ல, பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் இல்லாத போதே எங்கள் வீட்டில் வேறு ஆப்ஷன் இல்லை, கொஞ்ச நேரம் வந்து காமிக்க தான் செய்கிறாங்க.
இந்த ஒரு பிளேஸ்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. மித்த பிளேசஸ்லாம் அடிக்கடி போகிற பிளேஸ் தான். அப்புறம் அம்மாவும் ஃபோன் பண்ணாங்க, இங்கே வந்து மழை பெய்யுது சட்டுன்னு கிளம்புங்கன்னு சொல்லி. பாப்புக்குட்டியை வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குயிக்காக கிளம்பியாச்சு. இல்லைனா எனக்கு மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்குங்க. ரியா குட்டியை வச்சுருக்கனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வால்பாறை வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னும் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை கனவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிற போது சின்னதாக ஒரு வீடு, அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஹால் அண்ட் கிச்சன் இருந்தால் மட்டும் போதும், தனித்தனியாக பெட்ரூம்லாம் கூட வேணாம், எனக்கு அந்த மாதிரி தோணும். ஆனால் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளார இல்லாமல் தனியாக அந்த எஸ்டேட்குள்ளார சின்னதாக ஒரு வீடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து எனக்கு அது ரொம்ப ஆசை. பார்க்கலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மண் பாத்திர கடையை எப்பயுமே நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதிசயமாக இந்த டைம் வந்து சரி என் ஹஸ்பண்ட் வந்து நிறுத்தினார். ஆனிவர்சரி வேறு வருது, நீ எதுனா உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 4 பாத்திரம் வந்து வாங்கியிருக்கேன். அது கண்டிப்பாக அடுத்த vlogல வந்து ஷேர் பண்ணுறேங்க. அது எப்படி நான் சீசன் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வரக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட ஷாப்பில் போயிட்டு அவர் வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார். அப்படியே எங்கள் மாமனார்கிட்டையும் பாப்புக்குட்டியை காமிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஒரு சிலர் வந்து ஆடி தள்ளுபடியில் அப்படி நீங்கள் என்ன தான் வாங்கினீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் அதுவுமே வந்து காமிச்சிருக்கேன். எனக்கு காமிக்கக்கூடாதுன்னா எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக ஆரி ஒர்க் போடுறதுக்காக அந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து ஒரு டிசிஷன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் என் கைக்கே வந்துருச்சு. சாரியும் அந்த பொண்ணு இப்போதைக்கு என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வீடியோவில் வந்து காமிக்க முடிஞ்சிச்சு. காமிக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷன்லாம் எதுவும் வந்துட்டு கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நிறைய சாரீஸ் வந்து எடுக்கிறீங்க ஆனால் அவ்வளோவா கட்டுறதில்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சில ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுக்கிற போது, ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிற போது, இல்லைனா வந்து ஒரு சாரீக்கு எதுனா பண்ணுற போது கண்டிப்பாக நான் சாரீ கட்டியிருப்பேங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப்பை விட இன்னும் வந்துட்டு நிறையா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சிலர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் மட்டும் போதும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதில் மட்டும்தான் நம்ம போடுறது, இங்கே வந்து போடுறது வந்து கிடையாது. அண்ட் நான் எடுக்கிற சாரீஸ் எல்லாமே எனக்கு மட்டும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு, என் சிஸ்டருக்கு, சில டைம் வந்து அத்தைக்கு, சித்திக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து எடுப்போமே. அதனால உங்களுக்கு வந்து நிறையா சாரீஸ் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 சாரியுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் எடுத்தது தான். அரௌண்ட் 675 ருபீஸு. அம்மாவுக்கு ஒன்று சித்திக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. ரியா குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த கவுன் எடுத்துக்கோன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. இது அரௌண்ட் 475 நினைக்கிறேங்க. இது வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தது தான். இந்த மாதிரிலாம் ரியா குட்டிக்கிட்ட இல்லை. இந்த மாதிரி காமிச்சாவே அவங்க வந்து குத்துதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதே வந்து இல்லை இந்த மாதிரி டைப்பில். அத்தை ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 1+1 ஆஃபரில் எடுத்தது, அதோட ப்ரைஸ் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, அது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேங்க. சிங்கிள் சாரீ எடுக்கிற போது 1500 வரும். இதுவே நம்ம 2 சாரியாக காம்போவில் எடுத்தோம் அப்படின்னா 1250 வருங்க. 250 ருபீஸ் வந்து ஒரு சாரிக்கு கம்மியாகும். இந்த கலர் காம்போ வந்து அம்மாட்ட இல்லைன்னு சொல்லி அம்மா வந்து எடுத்தாங்க. அந்த யானை டிசைன் இருந்தது, பார்டர்லெஸ் மாதிரி. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்டரே. ப்ளவுஸும் இந்த சாரியும் கண்டிப்பாக தைச்சி போடுற போது ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் அத்தை சொன்னாங்க இது ரொம்ப பிளெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில சாரீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கசகசன்னு இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் ஒரு சிலது நல்லாயிருக்கும்னு வந்து தோணும். நான் வந்துட்டு இந்த ஒரு கலர் என்கிட்ட இல்லைங்க, இந்த ஹனி கலர். அதனால் இந்த சாரீ தான் நான் வந்து எனக்கு பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் அண்ட் க்ரீன் கலர் முந்தி. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சேம் ரியா குட்டியும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த சாரீஸ்லாம் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க வேண்டியது நான் காமிச்சிட்டேன். ஃப்யூச்சரில் அவங்க தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நான் காமிக்கின்னு பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது எடுத்து முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேனே. இந்த சாரீ நான் எனக்கு எடுத்ததுங்க. 3000க்கு ஒரு 100 ருபீஸ் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு இதோட பாடி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பயங்கர சட்டிலாக அண்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் என்கிட்ட இல்லைங்க. பார்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக இருந்தால் நல்லா இருக்கலான்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஆடியோ ஆஃபரில் என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் பாப்புக்குட்டிக்கு இன்னொரு ரெகுலர் வியர் கவுன் மாதிரி வந்து எடுத்தோம். இந்த மாதிரிலாம் பாப்புக்குட்டிக்கிட்டே இல்லை. இந்த டைம் செலெக்ஷன் ஃபுல்லாக வந்து எங்கள் அம்மாவும் அத்தையும் தான் ரியா குட்டிக்கு. ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்குது. இது வந்து அரௌண்ட் ஒரு 300 இருக்கும்னு நினைக்கிறேங்க.
நாங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக 1000 அந்த ரேஞ்சில் பாப்புக்குட்டிக்கு எடுக்கல. வளர குழந்தை கண்டிப்பாக வந்து பத்த மாட்டேங்குது, அதுதான் வந்து நிஜம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வச்சு போடுற மாதிரி பெருசாகவேவும் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து வாங்கினோம். அதுவுமே ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. ரெண்டனும் சேர்த்து 120 என்னவோன்னு நினைக்கிறேன். என் அம்மாவுக்கு ஒரு saree வந்து 190 ருபீஸ்ன்னு சொல்லி இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதுசாக கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எடுத்துருந்தோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடி ஷாப்பிங். இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.